ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் மல்லி ஹேண்டில் பண்ண வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடர்கிட்ட வந்துட்டு மனவேதனைகள் மட்டும்தான் மிஞ்சிச்சு. ஆனால் இப்போ விஜய் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், அவள் எப்படி நடிக்கிறோம்ல, நானும் அவள் கூட அப்படியே வந்துட்டு நடிக்கிறேன், அப்படி நடித்தா மட்டும்தான் அவள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும். அது வந்து வாய் வார்த்தையில் எப்படி வந்து மல்லிகிட்ட வந்து நான் சுடர் தான் அப்படின்னு சொல்லும் போது விஜய் வந்து கண்டுபிடிச்சாரோ, ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து அவளை பற்றி கண்டுபிடிச்சா மட்டும்தான் வந்துட்டு நான் இந்த விஷயத்துலேருந்து அவளை வீட்டை விட்டு துரத்த முடியும். அப்புறம் வந்து இந்த கதிரேஷன் நான் நிஷா கிட்ட எல்லாம் சொல்லி அவங்க வாழ்க்கையை விட்டே துரத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. ஆனால் வந்து மல்லி நடிச்சிட்டு இருந்த டயத்தில், அதாவது மல்லிகிட்ட வந்து இந்த சுடர் வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச மல்லி வந்துட்டு டைரெக்டாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாளாக சுடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விடாத சுடர் வந்துட்டு கரெக்டாக விஜய் வந்து பேசிட்டு இருக்கும்போது விஜய்க்கே தெரியும். விஜய்க்கு கால் வந்ததுக்கு அப்புறமா விஜய் டைரெக்டாக கேட்கும்போது தான் இது சுடர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் இப்போ மல்லிக்கும் இந்த சுடருக்குமான டீலிங் வந்து வேற, பட் ஆனால் விஜய்க்கும் சுடருக்கான டீலிங் வந்து வேறங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இனி ரொம்ப நெருக்கமாயிட்டு மல்லியை வெறுத்தனால நான் வந்து நெருக்கமாக இருக்கேங்கிற மாதிரி இந்த ரேணுகா வந்துட்டு நான் ரொம்பவே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் இந்த டயத்தில் ஒரு நாள் அவாய்ட் பண்ணலாம், 2 நாள் அவாய்ட் பண்ணுறேன், 3 நாள் அவாய்ட் பண்ணானா காலத்துக்கு அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ சமயம் சிக்குனாரு அவங்க கிட்ட அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதிலிருந்து எப்படி அவங்க மீண்டு வர போகிறாங்க, இது வந்து பெரிய வேதனை. அதாவது மனவேதனை அப்படிங்கிற விட மன உளைச்சல், மன நிம்மதி இல்லாதது. ஏன்னா தன்னோட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து மல்லிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ விஜய்க்கும் அதே மாதிரி மல்லி விடையும் விஜய்க்கு ரொம்பவே வாழ்க்கைங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அது அவரே வந்து ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு, என்னோட சொந்த, அதாவது ரேணுகா வந்து என்னோட ஒய்ஃப் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமே நான் அவளை வந்து தொடலை. ஸோ இப்போ வந்து அவள் வேற ஒருத்தி அப்படின்னதுக்கப்புறம் மட்டும் நான் அவளை வந்து தொடவா போகிறேன் அப்படியெல்லாம் இல்லை மல்லி அப்படிங்கிற மாதிரி மல்லிக்கிட்டே ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு. அது என்னமோ உண்மைதாங்க, அவர் வந்து ரொம்ப ஜென்யூனாக தான் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து எப்படி வந்து அவங்க வந்து நடிச்சு இவங்களை வந்து காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கு பேசாமல் மல்லி கூட இருந்துட்டா கூட கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். மல்லி வந்து அங்கே இருந்துட்டு விஜயை மட்டும் அனுப்பி வைக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து செட்டே ஆகாது அப்படின்னே சொல்லலாம். இப்போ மல்லி இருந்தால் கூட மல்லிக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு அவரை வந்து அவாய்ட் பண்ணாங்க, அவர் பக்கத்தில் விடாமல் செய்யாமல் அவாய்ட் பண்ணாங்கங்கிற மாதிரி போயிருந்தா கூட அவங்களுக்கு பெருசாக டவுட் வந்திருக்காது. இவங்க மட்டும் சிங்கிளாக போயிட்டு இவங்க மட்டும் ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணும்போது சுடருங்கிறது கண்டிப்பாக வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு போலக்கு. ஸோ அதனால தான் அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இந்த ரேணுகாவை வந்துட்டு சுடர் அப்படிங்கிறது வந்து அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி தெரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜி வரை ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ இதுவே போதாதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா மல்லி வந்து இவங்க கூட இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டவுட்டை வந்து வரவிடாமல் தடுக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டிஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.